நான் எத்தனையோ கிராமங்களில் போயிருக்கிறேன். அந்த அப்பா அம்மா சொல்லுவாங்க, அம்மா பசங்க படிக்கணும்னு சொல்கிறாங்க, அவங்கள நாங்கள் பக்கத்தில் பரவாயில்ல ஏதோ ஒரு பெரிய யாராவது ஒரு கல்வி தந்தை ஏதாவது ஒரு கல்லூரியை ஆரம்பித்து நல்லபடியாக நடத்திட்டு இருக்கிறாரு. ஆனால் அனுப்பணும்னா ஒரு பஸ் தான் இருக்குது. காலையில் பஸ்ஸில் போயிட்டா திரும்பி அந்த பொண்ணு எப்படி வரும்? 2 பஸ்ஸாவது விட சொல்லுங்கன்னு என்ன கேட்பாங்க. அந்த அளவுக்கு கனெக்டிவிட்டி இருக்காது, அந்த அளவுக்கு தொடர்பே இருக்காது. அப்போ பாதி பசங்களுடைய படிப்பு நிறுத்தப்படும், அவர்களுக்கு வேலைக்கு வாய்ப்பு இருக்காது. ஏன்னா கல்லூரியோ பள்ளிக்கூடமோ பக்கத்தில் இல்லாத போது அங்கே தொழிற்சாலைகள் இருக்கணும்னு நம்ம நினைக்க முடியாது. தொழிற்சாலைகளோ வேலை செய்யும் இடங்களோ இருக்கவே இருக்காது. அதனால கையில் காசே இல்லாமல் அந்த பெண்கள் கல்யாணம் பண்ணிட்டு குழந்தைங்களை வச்சுட்டு கஷ்டப்படுறதை நான் பார்ப்பேன். அந்த ஒரே ஒரு குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் எங்கன்னா சம்பாரிச்சிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனால் உங்களுக்கு அந்த பிரச்சனையே கிடையாது. கல்லூரியில் படிக்க வைக்கிறாங்க, நீங்கள் படித்து முடிச்சா பக்கத்துலேயும் வேலை கிடைக்கும், கொஞ்சம் தள்ளி வேலை கிடைக்கும், எங்கே பார்த்தாலும் உங்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அந்த அந்த கிராமத்து மகளிரை நினைத்து பாருங்கள், அந்த வாய்ப்பெல்லாம் இல்லை. ஆனால் அவங்க அவ்வளோ தெளிவாக இருப்பாங்க. நான் போய் அவங்ககிட்ட பேசும்போது பார்த்தா தேர் மோர் பொலிட்டிக்கலி அவேர். அதாவது ரூரல் விமன் ஆர் மோர் பொலிட்டிக்கலி அவேர் தென் த அர்பன் விமன். அதை நான் கண்டிப்பாக சொல்வேன். ஏன்னா தே லிவ் இன் ரியாலிட்டி. அவங்க அந்த ரியாலிட்டினா அந்த நடைமுறை வாழ்க்கையை பார்க்குறாங்க. படிப்புக்கு கஷ்டம், வேலைக்கு கஷ்டம், பஸ்ஸு போகிறதுக்கு கஷ்டம், வருமானத்துக்கு கஷ்டம் எல்லாம் பார்க்கறதுனால அவங்க வந்து ரொம்ப பொலிட்டிக்கலாக அவேராக இருப்பாங்க. என்கிட்ட சொல்லுவாங்க, அம்மா இன்னைக்கு எங்கள் அப்பாவுக்கு அடிபட்டுடுச்சு, நம்ம மருத்துவர் அன்புமணி அவர்கள் அண்ணன் கொண்டு வந்த ஆம்புலன்ஸ் தாமா வந்து காப்பாத்துச்சுன்னுவாங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு தெரியும் யார் ஆம்புலன்ஸ் விட்டாங்கன்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு அவங்க தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. இடஒதுக்கீடுனால தான் எம்பிசி இருக்கிறதுனால தான் நான் படித்து எனக்கு காலேஜில் இடம் கிடச்சிது, இல்லைன்னா எனக்கு காலேஜ் இடஒதுக்கீடு எம்பிசி மருத்துவர் ஐயா கொண்டு வந்தது, அதை இருந்ததுனால தான் நான் காலேஜில் எம்பிசியில் கொண்டு வந்தேன் படித்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப விழிப்புணர்வோடு இருப்பாங்க. அதனால நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ளுங்கள்.